மிகுந்த வல்லமையோடும் மாட்சிமையோடும் மானிட மகன் மேகத்தின் மீது வருவதை காண்பீர்கள். இது இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. வருகை நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை தேடி விருந்தினர் வருகின்ற பொழுது அவர்களுக்கு விருந்தோம்பல் என்பது மிக அதிகமாக அவர்களை உபசரித்து அவர்களை வரவேற்று அவர்களை மகிழ்விப்பது நம்முடைய கடமையாக நாம் கருதுகின்றோம். இது நம்முடைய குடும்பத்தில் நடக்கின்ற ஒரு விருந்தோம்பல். எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் சரி, அவருக்கு ஒரு குவளை தண்ணீர் கொடுத்து அவர்களை வரவேற்பது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. நாம் அதை மகிழ்ச்சியாக செய்கின்றோம். அதே தம்முடைய பிள்ளைகள் வெளிநாட்டிலிருந்து நம் வீட்டிற்கு வருகின்ற பொழுது, நீண்ட காலமாக நீண்ட ஆண்டுகளாக அவர் மீண்டும் நம்மை பார்க்க வருகின்ற பொழுது மகிழ்ச்சியோடு இன்பத்தோடு அவர்களை வரவேற்று அவர்களுக்கு தேவையான அந்த விருந்தோம்பல் அதிகமாக கொடுத்து நாம் வரவேற்பது உண்டு. இது வெளிநாட்டிலிருந்து மற்ற நாட்டிலிருந்து தலைவர்கள் நம் இந்தியாவிற்கு வருகின்ற பொழுது அவர்களை வரவேற்பதற்கு என்பது பல அதிகமான செலவுகளை வைத்து அவர்களை ஜனாதிபதி அறையிலே விருந்து கொடுப்பது, மிக உயர்ந்த இடத்திலே அவர்கள் அந்தஸ்தை கொடுப்பது, அவர்களை மகிழ்விப்பது என்று நமது நாட்டினுடைய பிரதமர் அவர்களை வரவேற்பார். இது நம்முடைய மாநிலத்தில் இருந்தாலும் சரி, கட்சி தலைவர்கள் வருகின்ற பொழுது நம்முடைய பாண்டிச்சேரியில் கூட மோடி வந்தார். மோடி வருவதற்கு முன்பாக ஒரு மாதமாக ரோடுகள் அனைத்தும் சுத்தம் செய்யப்படுகின்றது. அங்கங்கே கழிகளை கட்டி யாரும் இடைஞ்சல் தரக்கூடாதுன்னு சொல்ல ஒரு மாதமாக அவருடைய வரவேற்புக்கு அவருக்கு இன்பத்தை தருகின்ற அளவுக்கு அதிக செலவில் அவரை வரவேற்று அவர்களை மகிழ்வித்தோம். யாருமே பீச்சுக்கெல்லாம் போகக்கூடாது, அங்கெல்லாம் போகக்கூடாது என்று பல தடைகள் நமக்கு கொடுக்கப்பட்டது. இதோ சென்ற மாதத்தில் விஜயுடைய அந்த மாநாட்டு விக்கிரவண்டியில் நடக்கின்ற பொழுது அந்த மாநாட்டுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கும். அவர் வருவதற்கு பல கோடி செலவு செய்து அவருடைய வரவேற்புக்கு மக்களும் தொண்டர்களும் அதிக ஒரு ஆவலை கொடுத்து அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். இதை நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாநாட்டுக்கு செல்கின்ற பொழுது அவருக்காக பல மாதங்களாக பல வாரங்களாக காத்திருந்து பல செலவுகள் பல கோடிகள் செலவு செய்து அவர்களை வரவேற்று அவர்களை மகிழ்விப்பது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. இப்படி நம்முடைய விருந்தினர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய பிற நாட்டு தலைவர்கள் யாராக வந்தாலும் சரி, அது நம்முடைய மாநில தலைவராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வரவேற்பு கொடுப்பது என்பது மிக ஆர்வமாக நாம் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். உண்மைதானே? அதிகமாக கொடுக்குறோம். யாராக இருந்தாலும் சரி. இப்போ நான் வீட்டுக்கு போனால் கூட எங்கள் வீட்டில் சாதா குழம்புல கோழிக்கறி, நாட்டுக்கோழினா இப்போ நான் அடித்து தான் சாமி கட்ட போகிறது, நாட்டுக்கோழி வச்சு கொடுக்கணும்னு சொல்லி யாராக இருந்தாலும் சரி மகிழ்விக்க வேண்டும் என்று எண்ணம் அதிகரிக்கின்றது. இப்படி மனிதனுடைய வருகையை நாம் இன்பத்தை காண்கின்றோம். இவ்வளவு எதிர்பார்ப்பை நாம் பூர்த்தி செய்கின்றோம். திருவிழித்திலே வாரம் வருடம் இறைவனுடைய வருகையை நமக்கு எடுத்து காட்டிக்கொண்டே இருக்கின்றது. எல்லா நாளிலும் ரீடிங்கில் கடவுள் வருவார், மீண்டும் வருவார், மீண்டும் வருவார். மனிதனுடைய வருகைக்கு நாம் இவ்வளவு செலவு செய்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து இவ்வளோ மகிழ்ச்சி அடைகின்றோம் என்றால் இந்த உலகை படைத்த இறைவனுடைய வருகை எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கின்றீர்களா? நான் உணர்ந்திருக்கின்றேன் என்று சிந்திக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே. எனவே கடவுளுடைய வருகை என்பது சாதாரண ஒரு வருகையாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் அதை நினைத்து பார்க்க வேண்டும். எனவே நான் கருவறையிலிருந்து கல்லறை வருகின்ற இந்த வாழ்க்கையில், இந்த உலக வாழ்க்கையில் நான் வாழ்கின்ற பொழுது இந்த உலக வாழ்க்கையின் ஆசைக்காக என்னுடைய வாழ்க்கை மறு உலக வாழ்க்கை நான் அழித்து கொள்ளக்கூடாது. எனவே கருவறையிலிருந்து கல்லறை வரை இதுதான் என்னுடைய உலக வாழ்க்கை. யாரும் இங்கே நின்று வாழ முடியாது. நான் பல வருடமாக வாழ்வேன், எனக்கு எந்த ஒரு நோய் இல்லாமல் வாழ்வேன், என் பிள்ளைகளோட வாழ்வேன், மகிழ்ச்சியாக வாழ்வேன், எனக்கு எல்லா செல்வம் இருக்கின்றது என்று நாம் இறுதி காலகட்டத்தை வரை நெருங்காமல் இருக்க முடியாது. எனவே முடிவு என்பது அனைவருக்கும் உண்டு. அந்த முடிவு இறைவனுடைய வருகையின் பொழுது நடைபெறும் என்பதுதான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருடம் இயேசுடைய வருகையை இறைவார்த்தையின் மூலமாக நற்செய்தி மூலமாக நமக்கு அறிவிக்கப்படுகின்றது அன்பார்ந்தவர்களே. எனவே விழித்திலே பார்க்கின்ற போது சில எடுத்துக்காட்டுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். எஸ்ஐ அதிகாரம் 10 இறைவார்த்தை 27 அந்த நாள் உங்கள் தோள் மேல் வைத்திருக்கின்ற சுமை அகற்றப்படும், உங்கள் கழுத்தில் உள்ள அவன் நுகத்தடி உடைக்கப்படும் என்று கூறுகிறது. அந்த நாளில், இறைவனுடைய நாளிலே, உன் தோள் மேல் வைத்திருந்த சுமையானது அகற்றப்படும்,
உன் தோல் கழுத்தின் மீது வைத்துள்ள நுகத்தடியானது அகற்றப்படும், உடைக்கப்படும் என்று கூறுகின்றார் இறைவன். அப்படி என்றால் இறைவனுடைய வருகையின் போது இந்த உலக பாரம், இந்த உலக பேராசை, இந்த உலக வாழ்க்கை, இவை அனைத்துமே, சுமைகள் அனைத்துமே அகற்றப்படும், நீ மகிழ்ச்சியாக ஆசீர்வதிக்கப்படுவார் என்று இறைவார்த்தை கூறுகின்றது. அடுத்தபடியாக பார்க்கின்ற போது எசையா புத்தகம் அதிகாரம் 60 இறைவார்த்தை 1, எழு ஒளி வீசு, உன் ஒளி தோன்றும், ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்திடும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தந்தை கடவுள் மானிட மகனை ஒளி போன்று இந்த உலகிற்கு அனுப்புவார். அந்த ஒளியானது நம்மீது வீசப்படும், ஒவ்வொருவர் முகத்தின் மீது வீசப்படும். அந்த ஒளி நம்மை ஆசீர்வதிக்கும், ஆசீர்வதித்து நம்மை மீட்கும் என்பதுதான் எசையாவுடைய புத்தகத்திலே நமக்கு கொடுக்கப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, யோவேல் புத்தகம் அதிகாரம் 1 இறைவார்த்தை 15 பார்க்கின்ற போது, அந்த நாள் மிக கொடிய நாளாக இருக்கும், ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது. அந்த நாள் மிக கொடிய நாளாக இருக்கும். தலைவர் வர மாரி சந்தோஷமா இருக்க மாட்டோம், மகிழ்ச்சியா இருக்க மாட்டோம். பிள்ளைகள் வராங்களே, ஐயோ மகிழ்ச்சியா இருக்கிறோம்ல, அது மாதிரிலாம் இருக்க. கொடிய நாளாக இருக்கும். ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது. சொல்ல முடியாது எப்போ வரும்னு சொல்ல முடியாது, ரொம்ப அண்மையில் உள்ளது. எனவே எல்லாம் வல்லவர் அழிவை அனுப்புவார். என்ன அனுப்புவார்? அழிவை அனுப்புவார். அந்த நாள் அண்மையில் உள்ளது. எல்லாம் வல்லவர் அழிவை கொடுப்பார். அழிவு என்பது நமக்கு இந்த உலக வாழ்க்கையிலே முடிவை இறைவன் கொடுப்பார் என்பதுதான் இந்த புத்தகமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. எனவே இறைவனுடைய நாள் கொடிய நாளாக இருக்கும். அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது செப்பேனியன் நூல் அதிகாரம் 1 இறைவார்த்தை 14 பார்க்கின்ற போது, ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது, அது மாவீரனையும் கலங்கடிக்கும், அந்த நாள் கடும் ஜினத்தை உண்டாக்கும் என்றும், துன்ப துயரம் நிறைந்த நாளாக இருக்கும், பேரழிவு உள்ள நாளாக இருக்கும். எனவே ஆண்டவரினால் அண்மையில் உள்ளது, மாவீரனையும் கலங்கடிக்கும். நீ எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய செல்வராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் சரி, அது நம்மை கலங்கடிக்கும் என்பதுதான் இறைவனுடைய அந்த வருகை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. எனவே அந்த நாள் கடும் சினத்தை உண்டாக்கும். கடவுளுடைய சினமானது நம்மீது விழும். ஏனென்றால் நாம் மகிழ்ச்சியாக இருந்தோம். பிறரை துன்புறுத்தி, பிறரை அவமானப்படுத்தி, பிறரை இகழ்ந்து, பிறருக்கு கேடு விளைவித்து நாம் மகிழ்ச்சியாக இருந்தோம், சந்தோஷமாக இருந்தோம். இதை கண்ட இறைவன் அந்த இறுதி நாளிலே கடும் ஜினத்தோடு இந்த உலகிற்கு வந்து நமக்கு துன்ப துயரத்தையும் பேரழிவையும் உண்டாக்குவார். பேரழிவு என்பது நமக்கு எடுத்துக்காட்டாக ஒன்று கொரோனா எல்லாருமே புரட்டி போட்டுச்சு. கொரோனா மறக்க முடியுமா? ஒவ்வொரு பிறந்த தந்தையாக இருந்தாலும் சரி, உடன் பிறப்புகளாக இருந்தாலும் சரி, அந்த நோய் வருகின்ற பொழுது நாம் அவர்களை தொட முடிந்ததா? அவருடைய பிரேதத்தை தொட முடிந்த, அவர்கள் அருகில் போய் நிற்க முடிந்ததா? அது குருவாக இருந்தால் என்ன, ஆயராக இருந்தால் என்ன, அரசியல் தலைவராக இருந்தால் என்ன? எனவே இறைவனுடைய வருகை பேரழிவை உண்டாக்கும். ஒவ்வொரு அழிவும் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும். எனவேதான் இறைவன் அந்த கொரோனாவை போன்று அதைவிட பல மடங்கு கொடிய ஒரு வேதனையை கொடுக்கக்கூடிய அழிவாக கூட இருக்கலாம் என்பதை இறைவன் இந்த நூலின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார். ரோமை அதிகாரம் 11 இறைவார்த்தை 26 பார்க்கின்ற பொழுது, அந்த நாள் இஸ்ராயலின் இனம் முழுவதும் மீட்கப்படும் என்று கூறுகின்றது. எனவே இயேசுடைய வருகை என்பது மீட்புக்குரிய நாளாகவும் இருக்கும், அது ஒரு வெற்றி நாளாகவே இருக்கும். எனவே எவர் உண்மையாக நேர்மையாக வாழ்கின்றார்களோ அவர்கள் மீட்கப்படுவார் என்பதையும் இறைவன் அந்த நாளில் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். 2 பேதுரு அதிகாரம் 3 இறைவார்த்தை 10 பார்க்கின்ற பொழுது, ஆண்டவருடைய நாள் திருடனை போல் வரும். பாருங்க, கடவுளுக்கு பிடிக்காத ஒருவரு திருடாதே, பொய் சாட்சி சொல்லாதே. ஆனா இறைவன் சொல்றாரு, என்னுடைய வருகை திருடனை போல கூட இருக்கும். திருடன் எப்போ வருவான்னு சொல்லிட்டா வருவான், திருட வருவான் எப்போ வரும் சொல்லிட்டா வருவான். சொல்றாரு கடவுள், அந்த திருடனை போல் கூட நான் வருவேன், நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று இறைவன் கூறுகின்றார். எனவே வானத்தில் பெரும் முழக்கத்துடன், பெரும் சத்தத்துடன் மறைந்து போகும், அழிந்து போகும் என்று கூறுகின்றார் இறைவன் இயேசுவில். பிரியமானவர்களே, எனவேதான் இந்த நாள், அந்த நாள் என்பது, இறைவனுடைய நாள் என்பது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம் முன்பாக வரும் என்பதை இந்த விவிலியத்தின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய வார்த்தையாக இருக்கின்றது. இவை அனைத்தையும் பார்க்கின்ற பொழுது இறைவன் நமக்கு கொடுப்பது 3 கருத்துக்களை கொடுக்கின்றார். ஒன்று, ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது,
எனவே இறைவனுடைய நாள் அண்மையில் உள்ளது, அது விரைவாக நம் மத்தியில் வரும். எனவே அது இப்போது வரும், அப்பொழுது வரும், எப்பொழுது வரும் என்று நம்மை அவர் கலங்கடிப்பார்கள், நமக்கு அச்சுறுத்துவார்கள். எனவே நீ அதை கண்டு எப்பொழுதும் அஞ்சாதே, ஆனால் இறைவனுடைய நாள் கண்டிப்பாக வரும் என்று கூறுகின்றது. எனவே ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது. இரண்டாவதாக பார்க்கின்ற போது அது ஒரு துன்பத்தின் நாளாக இருக்கும். அந்த நாள் துன்பத்தின் நாளாக இருக்கும். எனவே அந்த நாள் அழிவின் நாளாக கூட இருக்கும். எனவே அதற்கும் இறைவன் எடுத்து காட்டுகின்றார். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு எடுத்துக்காட்டு இல்லாமல் யாருமே நம்ப மாட்டோம். இது நடந்துச்சு ஃபாதர், இப்படி இருந்தாங்க ஃபாதர், ஒரு எடுத்துக்காட்டு வேணும். எனவே இறைவன் அதற்கும் எடுத்துக்காட்டக்கூடிய, நீங்கள் நம்ப மாட்டீங்க, நீங்கள் வணங்கா கழுத்துடையவர்களாக நாம் இருக்கின்றோம். எனவே இவருடைய வருகையை நாம் எதிர்பார்க்க மாட்டோம், நம்ப மாட்டோம். இந்த உலகம் உண்மையாக இருக்கும் என்று நாம் விசுவாசித்துக் கொண்டு நம்பிக்கையோடு இருக்கின்றோம். எனவே இறைவன் அதற்கு எடுத்துக்காட்டு கொடுக்கின்றார். எனவே நோவாவின் காலத்தில் அழிந்தது போன்று அந்த பகுதி வெள்ளத்தின் மூலமாக அழிக்கப்பட்டது, ஒரு அடையாளம். இரண்டாவது அடையாளம், லோத்தின் காலத்தில் கந்தக மழையானது அழிந்து மக்களிடையே அந்த பகுதி முழுவதும் தீயினால் அழிக்கப்பட்டது. இன்றும் ஒவ்வொரு பகுதிகளும் அழிந்து வருகின்றது. எனவே இறைவனுடைய நாள் ஒரு துன்பத்தின் நாளாக, வலி கொடுக்கின்ற நாளாக, இன்னலை கொடுக்கக்கூடிய நாளாக. எனவே என்னுடைய குடும்பத்தில் என் தந்தை இறக்கலாம், தாய் இறக்கலாம், சகோதரர் இறக்கலாம். எனவே அது எனக்கு ஒரு வலியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் என்பதை இறைவன் கூறுகின்றார். மூன்றாவதாக பார்க்கின்ற போது அந்த நாள் ஒரு மீட்பின் நாளாக இருக்கும். எனவே ஆண்டவரின் நாள் தூயவராக நாம் வாழ்கின்ற பொழுது, நல்லவர்களாக வாழ்கின்ற பொழுது, உண்மையுள்ளவர்களாக வாழ்கின்ற பொழுது நாம் மீட்கப்படுவோம். எனவே துன்பமும் அழிவும் இருக்கின்றது, இருந்தாலும் மீட்பும் வெற்றியும் உண்டு என்பதையும் இறைவன் நமக்கு வெளிப்படுகின்றார். எனவே இறைவன் இதை அனைத்தையும் நமக்கு கூறுவது அச்சத்தை அல்ல, கலக்கத்தை அல்ல, பயத்தை அல்ல. நான் உங்களுக்கு அச்சத்தை கொடுக்கின்றேன், நான் உங்களுக்கு கலக்கத்தை கொடுக்கின்றேன், அப்படி அல்ல. இறைவன் எச்சரிக்கையை கொடுக்கின்றார். எனவே ஒரு தாய் தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி எச்சரிக்கை கொடுக்கின்றார்களோ அதுபோன்று இறைவன் நமக்கு எச்சரிக்கையை கொடுக்கின்றார். எனவே தான் இன்றைய முதல் வாசகமானது நமக்கு எடுத்து காட்டுகின்றது, நீ உண்மையுள்ளவனாக தூயவனாக வாழ்கின்ற பொழுது நம்முடைய பெயர் நூலில் எழுதப்படுகின்றது. எவருடைய பெயர் நூலில் எழுதப்படுகின்றதோ அவர்கள் மீட்கப்படுவார்கள், அவர்களுக்கு உண்மையான வாழ்வு உண்டு. நான் தூய்மையாக வாழ்ந்தால், உண்மையாக வாழ்ந்தால், அதுவும் இந்த கருவறையிலிருந்து இந்த கல்லறை செல்லும் வரை நான் ஒரு உண்மை உள்ளவனாக, நான் நேர்மையாக, எவரையும் தீர்ப்பிடாமல் கடவுளுக்கு ஏற்ற விதத்தில் நான் இந்த உலக வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுது உண்மையான ஒரு வாழ்வு எனக்கு கிடைக்கும் என்பது இன்றைய முதல் வாசகத்தின் மூலமாக இறைவன் வெளிப்படுகின்றார். அதே இந்த முதல் வாசகத்தின் மூலமாக நாம் தவறு செய்கின்ற போது, பாவம் செய்கின்ற பொழுது, என்னுடைய பெற்றோர்கள் என்னை தண்டித்தாலும், என்னுடைய உறவினர்கள் என்னை தண்டித்தாலும், இந்த மனிதர்கள் என்னை தண்டித்தாலும், அதைவிட தண்டனை இறைவன் எனக்கு கண்டிப்பாக கொடுப்பார் என்பதையும் இன்றைய முதல் வாசகம் நமக்கு வெளிப்படுகின்றது. எனவே பாவம் செய்தால், தவறு செய்தால், மனமாறவில்லை என்றால் நமக்கு தண்டனை உண்டு என்பதையும் இறைவன் வெளிப்படுத்துகின்றான் பார்ந்தவர்களே. எனவேதான் இறைவன் இவை அனைத்தையும் கூறி நமக்கு அழகான ஒரு வார்த்தையை கூறுகின்றார். இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு அழகான ஒரு வார்த்தையை கூறுகின்றார். என்ன கூறுகின்றார் என்றால், விண்ணும் மண்ணும் அழிந்து போகும், கடவுளுடைய வார்த்தை ஒரு காலம் அழியாது என்று கூறுகின்றார். இந்த வார்த்தை எப்போதும் அழியாது. நம்முடைய கனவு அழிந்து போகும், நம்முடைய ஆசைகள் அழிந்து போகும், என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற சிந்தனைகள் அவை அனைத்தும் அழிந்து போகும், என்னுடைய உறவுகள் அழிந்து போகும், என்னுடைய நண்பர்கள் அழிந்து போவார்கள், என்னுடைய கனவு அனைத்தும் அழிந்து போகும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் உங்களுடைய செவிகளில் கொடுத்த வார்த்தை, என்னுடைய வார்த்தை ஒரு காலமும் அழியாது. இவைதான் இறைவன் இன்று நமக்கு வெளிப்படுத்துகிறார். எனவே மனமாறுவோம், மனம் திரும்புவோம். இவருடைய வருகையை எதிர்பார்த்து நாம் உண்மையுள்ளவர்களாக தூயவர்களாக வாழ்கின்ற பொழுது இறைவனுடைய அந்த நூலில் உங்களுடைய பெயர், என்னுடைய பெயர் எழுதப்படும். எனவே விண்ணும் மண்ணும் அழிந்து போகும், இறைவனின் வார்த்தை ஒழியாது. நல்லாயன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.